இன்னைக்குரிய டிவோஷன் யாரை முதலில் தேட வேண்டும்? யாத்திரையாகமம் 15:26. யூதா தேசத்தை ஆசாவும் இஸ்ரவேல் தேசத்தை பாஷா அப்படிங்கிற ராஜாவும் ஒரே டைம்ல ஆண்டு வராங்க. ஒரு நாள் யூதா தேசத்தை இஸ்ரவேலின் ராஜா முற்றுகையிடுறாரு. உடனே ஆசா என்ன செய்திருக்கணும்? ஆண்டவரிடம் சூழ்நிலையை சொல்லி உதவி கேட்டிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு சீரிய ராஜாவின் உதவிய நாடுறாரு. சீரிய ராஜாவும் உதவிக்கு வந்து அவனை இக்கட்டில இருந்து விடுவிக்கிறான். அவன் செய்த தவற அனானி அப்படிங்கிற தீர்க்கதரிசி சுட்டி காட்டுறாரு. உடனே அவர் மேல கோபம் கொண்டு அந்த தீர்க்கதரிசிய சிறையில அடைக்கிறான். அவன் அரசாட்சி செய்த 39ஆம் வருடத்துல அவனுடைய கால்கள்ல ஒரு நோவு வருது. சர்க்கரை வியாதி முற்றி போறப்ப சம்டைம் கால்களுக்கு போதிய ரத்தம் போகாம இருக்கப்ப கால்கள் சில பேருக்கு வீங்கி அது ஒரு மாதிரி கருப்பாகி செயலிழந்து விடும். அந்த சூழ்நிலையில ஒருவருடைய கால்களை வெட்டி எடுத்தா மட்டுமே அவங்க உயிர் பிழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இப்படிப்பட்ட ஒரு வியாதிய கேங்க்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி தான் வந்திருக்கணும்னு சொல்லி நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையிலாது அவன் தேவனிடம் தஞ்சம் அடைஞ்சிருக்கணும். இப்பொழுதும் அவன் தேவனை தேடாம மருத்துவர்களை தான் தேடி போறான். ஆயினும் சிகிச்சைகள் பலனளிக்காம ஒரு வருடம் கழிச்சு ஆசா பரிதாபமாக மரித்து போறாரு. இதெல்லாமே 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆசா மருத்துவர்களை தேடியதுல எந்த தவறும் இல்லை. ஆனா எந்த நேரத்துல தேவனை நோக்கி மன்றாடி இருக்க வேண்டுமோ அந்த நேரத்துல கூட தேவனை தேடாம மனிதன் மேலதான் நம்பிக்கை வைத்ததுதான் தவறு. வியாதிகள் பல காரணங்கள்னால நமக்கு வரலாம். சில நேரங்கள்ல நம்ம மனம் திரும்பி தேவனை தேடணும் அப்படிங்கிறதுக்காக சில வியாதிகளை சில பேருக்கு கர்த்தர் அனுமதிக்கிறாரு. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் பரிகாரி அப்படின்னு மோசே எழுதின வார்த்தைகளை ஆசா அறிந்திருந்தும் அவனுடைய இருதய கடினம் தேவனை தேட விடாம தடுக்குது. தேவனை விட்டு விலக நினைக்கும் ஒரு மனுஷனுக்கு முதல் தடவையை விட 2வது 3வது தடவைகள் விலகுவது ரொம்ப சுலபமா போயிடும். ஏன்னா அது ஒரு பழகப்பட்ட விஷயமா ஆயிரும். இத கேட்கிற ஒவ்வொருத்தவங்களுமே ஆசாவை போலவே உங்களுக்கும் யாருக்காவது கொடிய வியாதி வந்திருக்கலாம். கடவுள் கிருபையால சரியான நேரத்துல சிகிச்சை அளிச்சு உங்களை காப்பாற்றி இருக்கலாம். ஒரு பொருத்தனை காணிக்க செலுத்திட்டு பழையபடி நம்மளுடைய பாவ வாழ்க்கைக்கே நம்ம திரும்பி இருப்போம். நீங்க மனம் திரும்பி தேவனை தேட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த வியாதியை தேவன் அனுமதித்திருக்கலாம்ல. இத பத்தி யோசிச்சு பாருங்க. அதை அறிஞ்சு தேவனிடம் திரும்புங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு காரியமா கூட அது இருக்கலாம். உணர்வுள்ள இருதயத்தை தாரும் சுவாமி. ஆமேன்.